பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருந்து நடத்துவதாக. எசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தருடைய கரம் என்மேல் அமர்ந்து அவர் என்னுடனே பேசி, நான் இந்த ஜனத்தின் வழியிலே நடவாதபடி எனக்கு புத்தி சொல்லி விளம்பினதாவது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தீர்க்கதரிசன வார்த்தை, அருமையான வார்த்தை. கர்த்தருடைய கரம் என்மேல் அமர்ந்து அவர் என்னுடனே பேசி, நான் இந்த ஜனத்தின் வழியிலே நடவாதபடி எனக்கு புத்தி சொல்லி விளம்பினதாவது. எவ்வளோ ஒரு நல்ல தெய்வீக அனுபவம். இதை இன்னும் கொஞ்சம் ஆழமாய் பார்க்கும்போது, ஒரு தகப்பன் பிள்ளையோடு பேசுகிற, உறவாடுகிற ஒரு அனுபவத்தை காண்பிக்கிறது. ஒரு அப்பா பையனை ஸ்கூலில் கொண்டு போய் விடும்போது, அந்த ஸ்கூலில் அவன் கிளாஸில் இருக்கிற சிலரை குறித்த தவறான காரியங்களை கேள்விப்படுகிறார். அங்கே பசங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க, இந்த மாதிரி செய்கிறாங்க, கிளாஸை கட் பண்ணிட்டு இங்கே போகிறாங்க, பிரேக் டைமில் இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வரும்போது, அந்த தகப்பன் மகனை ஸ்கூலில் கொண்டு போய் விடும்போது, அந்த மகன் மேலே அன்பும் அக்கறையும் இருக்கிறதுனால அந்த தகப்பன் என்ன தெரியுமா செய்கிறார்? அந்த மகனை பக்கத்தில் அழைத்து அரவணைத்து அவனை தாங்கி அவங்கிட்ட அன்பா சொல்லுவார், இங்கே பாருப்பா, அந்த பசங்க பண்ணுறதும் நீ பண்ணக்கூடாது, அவங்க எல்லாம் செய்கிறாங்கன்னு சொல்லி நீயும் செய்யக்கூடாது. இது அவன் மேலே இருக்கிற உரிமை, அவன் மேலே இருக்கிற அக்கறை, எல்லாவற்றுக்கும் மேலே அவன் மேலே இருக்கிற ஆழமான அன்பு இந்த ஆலோசனை கொடுக்க வைக்கிறது. இதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் அந்த தகப்பன் அந்த ஸ்கூல் என்ட்ரன்ஸில் நின்றுட்டு அந்த கிளாஸுக்கு போகிற எல்லாரையும் கூப்பிட்டு, அந்த பசங்க போகிற வழியில் போகாதீங்க, அப்படி போகாதீங்க, இப்படி சொல்ல மாட்டார். ஆனால் அவர் அதை கண்டிப்பாக யாருக்கு சொல்லுவார் தெரியுமா? அவருடைய பையனுக்கு சொல்லுவார். அப்படிதான் என கேட்குற அன்பு சகோதர சகோதரி, இந்த அனுபவம் நமக்கு தேவை. இளையகுமாரன் அவன் எங்கெல்லாமோ போனான் பாருங்க. ஆனால் அவன்கிட்ட இந்த தகப்பனால் அங்கே போகாத இங்கே போகாதன்னு சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியல? அவன் சொல்வதற்கு இடம் கொடுக்கவில்லை. அவன் மூத்த குமாரன் பாருங்கள், சொத்து பிரித்து கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸு கூட போய் இருப்பதற்கு அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்குறான். அப்பா நோங்கிறார். ஆனால் இளையகுமாரன் துன்மார்க்கத்தில் போய் இருக்கிறான். அவன்கிட்ட நோ சொல்லலை. எங்கே தேவனுக்கு முழுமையான உரிமையை, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா தீர்மானத்தையும் எடுக்கிற அந்த உரிமையை கொடுக்கிறோமோ, அங்கே ஒரு தேவ பிள்ளை சரியாய் வழி நடத்தப்படுவான். என்னை உங்களை சபையான வழியிலே நடத்தும்படி அவர் காத்திருக்கிறார், அவர் விரும்புகிறார். நாம் அந்த உரிமையை, அந்த முழுமையை ஆண்டவருக்கு கொடுத்து, ஆண்டவரே, இந்த அனுபவம் என் வாழ்க்கையில் நஷ்டமாயிடக்கூடாதுப்பா, வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போதே வழி இதுவே, இதில் நட அப்படிங்கிற சத்தம் கேட்கணும். ஆண்டவரே, இங்கே சொல்லியிருக்கிறபடி என் மேலே உங்கள் கையை வைங்க, என்கிட்ட சொல்லுங்கள், நான் எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எனக்கு விளம்புங்கப்பா, என்கிட்ட பேசுங்கப்பா, ஒவ்வொரு நாளும் என்னை இப்படி நடத்துவீராக என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை கிருபையாய் இந்த சத்தியத்தில் நடத்துவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, நன்றி, எங்களோடு பேசினீர் அப்பா. நீர் எங்களுக்கு பிள்ளைங்கிற அதிகாரத்தை கொடுத்தீர். ஆனாலும் நாங்கள் கீழ்ப்படியாத பிள்ளைகளைப் போல சுற்றி திரிகிறோம். எங்களை மன்னித்து நேச பிள்ளைகளாக எங்களை மாற்றும், எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.